வள்ளியின் வேலன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரேணுகா வேலனை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேலன் முதல்ல அந்த வீட்டை வாடகைக்கு கேட்க வந்தப்போ நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது வேலன் மழை நனைஞ்சிக்கிட்டே வர அப்போது ரேணுகா வேலனுக்கு ஓடி போய் கொடை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டவல் எடுத்துகிட்டு போய் தலையை துவட்டிக்க சொல்கிறாங்க. இவங்க அக்கறையாக இருந்தாலும் வேலன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இதனால் ரேணுகா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா வேலன் மறுநாள் காலையில் வேலைக்கு போகிறாங்க. அங்கே ரத்னவேல் அவரோட வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. பக்கத்திலே வேலன் நின்றுட்டு இருக்காங்க. மாடி மேலே வள்ளி நின்றுட்டு இருப்பாங்க. வள்ளி திடீர்னு ஒரு 2-3 முறை தும்பிடுவாங்க. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவாரு ரத்னவேல். அதுக்கப்புறம் வேலன் திடீர்னு ஒரு 2-3 முறை தும்பினதுமே ரத்னவேல் வேலனை திட்டுறாங்க. கையில் தான் கொடை இருந்துச்சுல, அதுக்கப்புறம் எதுக்காக நீ மழையில் நனையிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே மெடிசன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி அதிலிருந்து ஒரு இன்ஹேலரை எடுத்து வேலன்கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வள்ளி உடனே வேலனை கூப்பிடுறாங்க. வேலன் நேராக வள்ளிக்கிட்ட போன உடனே அந்த இன்ஹேலரை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. வேலன் நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஐயா எனக்கு அன்பாக கொடுத்தது அப்படின்னு சொல்ல அதுக்கு வள்ளி 5 மணி நேரம் மழையில் நனைஞ்சது நான், 5 நிமிஷம் நனைஞ்ச உனக்கு இன்ஹேலரா, ஒழுங்காக அதை என்கிட்ட கொடுத்துரும். ஒரு சில நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ்வை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்கும். எனக்கு முதல்ல அந்த இன்ஹேலரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வேலன்கிட்டேருந்து அதை வாங்கிடுறாங்க. சரி நான் காலேஜுக்கு போகணும், ரெடியாக அப்படின்னு சொல்ல உடனே வேலன் மேடம் இன்னைக்கு சண்டே அப்படின்னு சொல்ல அதுக்காக நான் போகணும்னு சொன்னால் போகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வேலனை நேராக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மேடம் என்ன நீங்கள் காலேஜ்னு சொல்லிட்டு இங்கே கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது தான் வள்ளி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கை காமிக்கிறாங்க. ரஞ்சினியை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கே கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் வேலனுக்கு புரியுது. அப்போ வள்ளி நான் போயிட்டு அவங்கக்கிட்ட பேச போகிறேன், நான் உண்மையை அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே வேலன் மேடம் நான் சொல்றதை கேளுங்க, அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஐயாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நீங்கள் ஐயா மேலே சத்தியமாக அவங்கக்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வள்ளி அவங்கக்கிட்ட பேசுறதுக்காக போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ரத்னவேல் வேதநாயகி கிட்ட அக்கா ரஞ்சனி சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா அவள் சாப்பிடல, அவள் அழுதுகிட்டே இருக்கா, அந்த மாப்பிள்ளைய அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா போல இருக்கு, அவள் சாப்பிடக்கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான், நான் என்னன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறது, அதான் விட்டுட்டேன், அவள் அப்புறமா சாப்பிடுவா, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல உடனே ரத்னவேல் அப்படியே எந்திரிச்சு சாப்பிட்றத விட்டுட்டு எந்திரிச்சிடுவார். அப்போது வேதநாயகி என்ன தம்பி என்ன எந்திரிச்சிட அப்படின்னு கேட்க, இல்லைக்கா நான் போயிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்டதுமே அதுக்கு ரத்னவேல் இல்லை நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து ஒரு முறை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, தம்பி நீ ஒரு அமைச்சர்ப்பா, நீ போயிட்டு அவங்கக்கிட்ட பேசலாமா, முதல்ல நீ சொன்னால் அவங்க கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல, அக்கா நான் இப்போ ஒரு அமைச்சராக போகல, நான் ஒரு தாய் மாமனாக போயிட்டு அவங்கக்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே புரோக்கருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவில் இருக்கிற விஷயத்த சொன்னதுமே ரத்னவேல் அக்கா அவங்க கோவிலில் தான் இருக்காங்களாம், நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரத்னவேல் நேராக கோவிலுக்கு கிளம்புறாங்க. இங்கே வள்ளி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசுகிறாங்க. வள்ளியை பார்த்ததுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னம்மா இப்போ என்னம்மா சொல்ல போகிற, நீ பொண்ணு பற்றி அவ்வளோ தப்பாக சொன்னியே, இப்போ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்க அதுக்கு வள்ளி இங்கே பாருங்கள் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் ரஞ்சனியை பொண்ணு பார்க்க வரீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன தான் பொண்ணு பார்க்க வரீங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற நீ, உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டேம்மா, என்ன எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பொண்ணு பார்க்க வரீங்கன்னு நினச்சி தான் நான் என்ன பற்றி அப்படியெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா உன்னையே பொண்ணு பார்க்க வரதா கூட நீ நினச்சிக்கோ, அதுக்காக நீ இவ்வளோ தப்பாக சொல்லுவியா, இப்போ உங்கள் குடும்பம் தானே அசிங்கப்படுது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணமா, உனக்கு ஏம்மா கல்யாணம் வேண்டாம் அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு எப்போவும் எங்கள் அப்பா கூடவே இருக்கணும், அவரோட பொண்ணாகவே இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை, அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பொண்ணோட மாப்பிள்ளையோட அம்மா என்னம்மா இது, பொண்ணா பிறந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போகிறவங்க தானே, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணலாமா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாப்பிள்ளையோட அப்பா சரிம்மா ஏமா நீ இப்படியெல்லாம் பண்ணுற, உன் குடும்பம் தானே அசிங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
வள்ளி வந்து சொல்கிறாங்க, தப்பு எல்லாமே என்னோடது தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு அதுக்காக ரஞ்சினியை தண்டிக்காதீங்க, நீங்கள் தான் ரஞ்சினியை வந்து ஏற்றுக்கணும், இந்த கல்யாணத்தை நடத்தணும். என்னால் இப்போ கஷ்டப்படுறது என் அத்தை பொண்ணும் என் அப்பாவும் தான், என்னால் எங்கள் அப்பா அசிங்கப்படுறத தாங்கிக்க முடியாது, இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தணும் அப்படின்னு கேட்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு, இல்லைம்மா இதுக்கு மேலே இதை வந்து பண்ணுறது நல்லா இருக்காது, வேண்டாம்மா விட்டுருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு ஓடி போய் அப்படியே மாப்பிள்ளையோட அப்பா காலில் வந்து விழுந்துடுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் ரஞ்சினியை ஏற்றுக்கணும், இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா இது, நீ போய் என் காலில் வந்து விழுற, நீ எவ்வளோ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, ஏம்மா என் காலெல்லாம் விழுற அப்படின்னு சொல்ல, எனக்கு எங்கள் அப்பா தலை குனியக்கூடாது, அவர் வந்து தலை நிமிர்ந்து இருக்கணும், அதுக்கு நான் யார் காலில் வேணாலும் விழுவேன், நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தணும், எப்பவும் அவர் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போது அவங்க எல்லாரும் வள்ளியை பார்த்து, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உங்கள் அப்பா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ரத்னவேல் வந்து அங்கே வராங்க. அப்போது மாப்பிள்ளையோட அப்பா வந்து சொல்கிறாங்க, சரிம்மா இனிமேல் ரஞ்சினி தான் எங்கள் வீட்டோட மருமக, ரஞ்சினியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கரெக்டாக ரத்னவேல் கோவிலுக்குள்ளே வராரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.